Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், கைது செய்யப்பட்ட நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? அவர் மேல என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. பழனி தண்டாபாணி சாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள தர்ம சாசன நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் ஏற்கனவே சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில இப்ப தற்போது பழனி மாவட்ட பதிவாளர் நிர்வாக சசிகலாவின் இப்போது தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு ஐஜி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கை சிபிசிஐடி கையில் எடுத்து சில மணி நேரத்தில் அடுத்தடுத்த உயர்நீட்ட அதிகாரிகள் மீது பாயும் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் குறித்து அவதூறு பரப்பிய வினோத் சூரியகுமார் என்பவரை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் போலியான தகவலை பகிர வேண்டாம் என எச்சரித்துள்ளனர். மேலும் பழனியில் அமைச்சர் குறித்து அவதூறு பரப்பிய நபர் கைது. இவர் திண்டுக்கல் மாவட்டம் அருள்மிகு தண்டாபாணி சாமி திருக்கோவில் நிலமோசடி விவகாரத்தில் அமைச்சர் மீது அவதூறு பரப்பிய சூரியகுமார் என்பவர் கைது செய்து இப்போது கிரைம் போலீசார் இவர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இது போன போலியான தகவல்களை இவர்கள் பகிர வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.